ஸோ ஹியூஜ் அப்டேட் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் இப்போ வரைக்கும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏஇடபிள்யூ வரைக்கும் டபுள் அவர் நத்திங் பேப்பர் வியூ நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ மேஜர் கிளாசிக் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் வியூவில் வின்ஸ் மேனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் வியூவில் ஏன் பிரைம் ஸ்பான்சரை வந்து மெஜாரிட்டியாக டபிள்யூடபிள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. ஸோ இது ரிலேட்டடான அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற ரால என்ன நடக்க போகுது, ஸோ அதோடைய ப்ரிவ்யூ மட்டும் இல்லாமல் மேஜர் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே எல்லாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ ஏஇடபிள்யூ டபுள் ஆர் நத்திங் பேப்பரியில் இருந்து ஸோ மேஜராக வந்து நோட் பண்ண வேண்டிய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ குறிப்பாக நான் ஏன் இந்த பேப்பரியை பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஏஇடபிள்யூ இதை வேறு லெவலில் நடத்திருக்காங்க. ஸோ மொத்த ரெஸ்லிங் ஆடியன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. ஸோ நியர்லி எல்லா மேட்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 3.5 ஸ்டார்ஸ், ஒரு மேட்சுக்கு மட்டும் லோ ரேட்டிங்காக கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லாத்துக்கும் 5 out of 4 நம்ம ரிலேட்டடாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மேட்சை குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ வில் ஆஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏஇடபிள்யூ இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ டோனி ஸ்டோம் அவங்களுடைய ஏஇடபிள்யூ விமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலையும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ கிறிஸ் ஜெரிகோ வந்து ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய எஃப்டிடபிள்யூ டைட்டில். ஜான் மாக்ஸ்லி அவருடைய ஐடபிள்யூஜிபி வேர்ல்டு டைட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆடம் கோப்லான் என்கிற எஜ், ஸோ அவர் வந்து அவருடைய அந்த டிஎன்டி டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ மெர்சிடியஸ் மோன், ஸோ நம்மளுடைய சாஷா பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய ஏஇடபிள்யூ டெபியூட் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஇடபிள்யூ டிபிஎஸ் டைட்டிலையும் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டுக்கும் நம்மளுடைய கிறிஸ்டியன் கேஜி என்ற நம்மளுடைய கிறிஸ்டியன் கூட நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் வந்து அவருடைய டைட்டிலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இதில் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய சாஷா பேங்க்ஸ் என்ற மெர்சிடியஸ் மோன், ஸோ சாஷா பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூ தான் வந்து ஒன்லி பிளேஸ், நான் ரிட்டர்ன் ஆனேன்னா டபிள்யூடபிள்யூ தான் ரிட்டர்ன் ஆவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வந்து மொத்த ரெஸ்லிங் ஆடியன்ஸுக்கும் வந்து காட்டிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஸோ டபிள்யூடபிள்யூ மட்டும்தான் பிளேஸ் கிடையாது, இதுவும் ஒரு பிளேஸ் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெர்சிடியஸ் மோன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஏஇடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ மட்டும்தான் ரெஸ்லிங் கம்பெனி கிடையாது, ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி தான். ஸோ மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சோம்ல, ஸோ அதுதான் ஏஇடபிள்யூன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாக்கிங்காக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எம்ஜேஎஃப் பார்த்திங்கன்னா அவருடைய ரிட்டர்னை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ எம்ஜேஎஃப் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ மேஜர் கான்ட்ரோவர்சியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மென்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ எம்ஜேஎஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் ஆனதை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க நான் வந்து என்ஜேபிடபிள்யூ போயிடுவேன், இல்லைனா வின்ஸ் மெக்மேனோட இதுக்கு போயிடுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்தேன். ஸோ நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் ஸ்டைலில் வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்தேன். ஸோ டெவில் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஹெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகுது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஹெல்லுக்கு கூட்டு போகிறன்ற மாதிரி நம்மளுடைய எம்ஜேஎஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ குறிப்பாக வந்து வின்ஸ் மெக்மேனே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா சொல்லணும். ஸோ குறிப்பாக வந்து டபுள் ஆர் நத்திங் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ டைம் கிடச்சா நீங்களும் பாருங்கள். ஸோ எல்லா மேட்சஸும் வந்து நல்லா தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ கிங் ஆஃப் தன் குயின் பேப்பரில் ஏன் டபிள்யூடபிள்யூ வந்து பிரைமை வந்து மேட்ச் ஸ்பான்சராக போடலன்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ரெசில்மேனியாவில் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேஜராக பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரைமோடைய அந்த மேட் லோகோ மட்டும் இல்லாமல் ஸோ சைடில் வந்து பிரைமோட ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி டபிள்யூடபிள்யூ பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரில் பண்ணலன்ற மாதிரி நிறையா ஃபேன்ஸோட கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதோட ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசில் ஃபீட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ 2014 வந்து சவுதி வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்களாமா. ஸோ அதாவது எனர்ஜி ட்ரிங்க், ஸோ அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சவுதியில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்களாமா. ஸோ ப்ரைம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனியும் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸோ கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்களாமா சவுதியில். ஸோ அதனால தான் லிட்டரலி டபிள்யூடபிள்யூ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மென்ஷன் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் லோகன் பால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ட்ரிங்கை யூஸ் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அதை ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல அவங்க. ஸோ இந்த மேட்டில் வந்து லோகோ போடாததுக்கும், ஸோ சைடில் அந்த
ப்ரைமோடைய அந்த பாட்டில் வைக்காததுக்கும் இதான் ரீசன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2014 வந்து ஸோ மொத்த சாஃப்ட் ட்ரிங்க்கும் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சவுதி ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு கல்ஃப் நியூஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சவுதியோட கல்ஃப் நியூஸ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ராவோட ப்ரிவியூ பற்றி பார்த்துருவோம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ராவில் வந்து பார்த்திங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் வியூ நடந்துச்சுல, ஸோ அதோட ஃபாலோ அவுட் இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 hour ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே ரெப்ரசென்ட் பண்ணுறாரு ஸோ நம்மளுடைய ஜேடி மெக்டொனால்ட். ஸோ ஜேடி மெக்டொனால்டுக்கும் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜேடி மெக்டொனால்ட் கதையை நினச்சா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்க போது. ஏன்னா பிரான் ஸ்ட்ரோமனோட சிங்கிள்ஸ் மேட்ச் புக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும் லிவ் மார்கனுக்குமான ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம்ன்ற ரீமேட்சாக நடக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீமேட்ச் வந்து மண்டே நைட் ராவில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரில. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ராவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இப்போ வரைக்கும் மேட்சஸ் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல, இந்த 2 மேட்சை தவிர. ஸோ கைஸ், 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா குந்தர் வேணுன்ற மாதிரி நம்மளுடைய லெஜெண்ட் அண்டர்டேக்கர் அது மட்டும் இல்லாமல் மார்க் ஹென்ரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்டேக்கரோடைய 6 feet under பாட்காஸ்ட்டில் வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு மார்க் ஹென்ரி. ஸோ மார்க் ஹென்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ எனக்கு வந்து குந்தரை வந்து ஸோ அவர் பிக் சைஸில் இருக்கும்போது எனக்கு வந்து குந்தர் பிடிக்கும். ஸோ குந்தர் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிக் ஸ்டார் இப்போ வரைக்கும் பவர்ஃபுல்லாக யாராச்சும் ஒருத்தரை எடுத்துக்காட்டுங்க, வேறு யாருமே கிடையாது, அது குந்தர் மட்டும்தான். ஸோ குந்தரோட ஒவ்வொரு பஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ட்ரவர்சியாக பேசுகிறவங்களுக்கு ரிவெஞ்ச் மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க் ஹென்ரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அக்ரி பண்ணியிருக்காரு. ஸோ அண்டர்டேக்கரோடைய 6 feet under பாட்காஸ்ட்டில் வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குந்தர் மாதிரி அவரான ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வேணுன்ற மாதிரி அண்டர்டேக்கரும் சரி நம்மளுடைய மார்க் ஹென்ரியும் சரி ஸோ அதை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ கைஸ், லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் ஸோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் ரோமன் ரெயின்ஸை பற்றி மேஜர் அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷனில் இந்த அப்டேட்டை சொல்ல வேண்டியது நான் தான் டிலே பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஜெரோ நியூஸ் பற்றின பாருங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நடிச்சிக்கிட்டு இருக்க அந்த குட் ஃபார்ச்சூன்ற மூவியோடைய எண்ட் ஸ்டேஜில் வந்து இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஜெரோ நியூஸ் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த நடிச்சிக்கிட்டு இருக்க குட் ஃபார்ச்சூன்ற மூவி வந்து இப்போ வரைக்கும் எண்ட் ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் WWE இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிளோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கீங்க. இல்லை காமன் ஃபேன்ஸ் நாங்களே ஹாப்பியாக இருக்கோம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஸ்டெப் பண்ணி